ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, ஃபோர் பிளேனா என்ன சிஸ்டர், இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஃபோர் பிளேனா என்ன, இது ப்ரெக்னென்சிக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும், ஃபோர் பிளேயில் என்னென்ன செய்யணும், ப்ரெக்னென்சியில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர் பிளேனா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, இன்டர்கோர்ஸுக்கு முன்னாடி நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயார்படுத்திக்கணும். அதாவது கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அன்பாக பேசுகிறது, இதெல்லாம். பொதுவாக ஆண்கள் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இன்டர்கோர்ஸ்க்கு ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரெடியாக 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த விதத்தில் கருத்தரிக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய செக்ஷுவல் கான்டாக்டில் ஃபோர் ப்ளே பண்ணும்போது நேச்சுரலாக லூப்ரிகேஷன் வருவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃபோர் ப்ளே பண்ணும்போது பெண்களின் உடலில் நேச்சுரலாக லூப்ரிகேஷன் திரவம் சுரக்கும். இது ஆண்களின் விந்தணுக்களை பெண்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே சுலபமாக நீந்தி செல்ல உதவும். ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரியான திரவம் வராமல் பெண்ணுறுப்பு ட்ரையாக இருக்கும். அதற்காக கடையில் விற்கிற லூப்ரிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இது விந்தணுக்களின் தரத்தை பாதிக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் பிளேயில் என்னென்ன செய்யணும். பொதுவாக இன்டர்கோர்ஸுக்கு முன்னாடி நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் அன்பாக பேசுங்க. இது உங்களுடைய உணர்ச்சியை தூண்ட உதவும். என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். இப்போது என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது சீக்கிரம் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு கட்டாயமாக உடலுறவு செய்யாதீங்க. 2 பேருமே மனசார எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உடலுறவில் ஈடுபடுங்கள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் எனக்கு ஓவுலேஷன் டே, இன்றைக்கி தான் நாங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் மாதிரி உடலுறவு செய்யாதீங்க. இது உங்களை மேலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கி விட்டுரும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருங்க. நமக்குன்னு இருக்கிறது நம்மளை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.